இன்னைக்கு சிந்து பைரவி எபிசோடு ரொம்ப பரபரப்பா செம்மையா போச்சுங்க. சிந்து பண்ணதெல்லாம் பார்க்கும்போது மனசாட்சியே இல்லாம இப்படி போய் சொல்றியேமா அப்படின்னு தான் தோணுச்சு. சிவாவை பாக்குறதுக்கு தான் ரொம்ப பாவமா இருந்தது. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. யார் டிக்கில சிந்து இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு சிவா. சிந்துவை தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க. எதுக்குமா உன்னை கையை கட்டி இந்த டாக்டர் கூட்டிட்டு போறாரு? என்னம்மா ஆச்சு சொல்லு அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. சிவா, என்ன சார் நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சிந்து என்னோட ஃப்ரெண்டு. நான் எதுக்கு அவளை கடத்தணும்? சிந்து, எப்படி நீ இங்க வந்த? யாரு உன்னை கடத்தினா? சொல்லு எல்லாத்தையும் அப்படின்னு சிந்துவை பார்த்து கேட்கிறாரு சிவா. நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம்ல, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட மறுபடியும் கேக்குறாங்க. யாருமா உன்னை கடத்தினது? தைரியமா சொல்லு அப்படின்னு. கொஞ்சம் கூட யோசிக்காம சிந்து சிவாவை கைய காட்டிடுறாங்க. சிவாக்கு தூக்கி வாரி போடுது. கிடையவே கிடையாது. நான் எதுக்கு சிந்துவை கடத்தணும்? நான் சிந்துவை கடத்தல. அவ ஏதோ டிப்ரெஷன்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிருவா அப்படின்னு சிவா சொல்றாரு. நீ மேல சொல்லுமா அப்படின்னு போலீஸ் கேட்க சிந்து சொல்றாங்க. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் சார். இவங்க அண்ணனோட தான் எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருந்தது. இவர் என்ன கடத்திட்டு மலைக்கோயிலுக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இப்ப கட்டி போட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. ஏன்னு தெரியல, எங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. சொல்றதெல்லாம் போய் சார். இவ என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தா. ஆனா எங்க அண்ணனுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நான் விருப்பம் இல்லைங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். தாங்கிக்க முடியாம தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்றாரு. இந்த உடனே இல்லவே இல்ல சார், இவர் தான் போய் சொல்றாரு. இவர் தான் என்ன சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தாரு. உங்க அண்ணனுக்கு என்ன நிச்சயம் பண்ணதுல இவருக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனாலதான் கல்யாணத்தன்னைக்கு என்ன கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டாருன்னு சொல்றாங்க. போலீஸ் உடனே சரி மண்டபத்துக்கு கிளம்புங்க, அங்கேயே போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவையும் சிந்துவையும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. மண்டபத்துல பைரவி ரொம்ப காண்டாவே தான் சுத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் கேட்காம என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டேலடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. மண்டபத்துக்கு உள்ள சிந்துவும் சிவாவும் நடந்து வர்றாங்க. சிந்து அப்போ சிவாவை பார்த்து, நான் மன்னிச்சிடு சிவா, உன் கூட வாழணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொன்னேன். இனிமேலும் நிறைய பொய் சொல்ல போறேன். இதனால உனக்கு நிறைய கஷ்டம் அவமானம் எல்லாமே வரப்போகுது. இதுக்கு முழு பொறுப்பும் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் எனக்கு நீ கொடு, நான் அதை ஏத்துக்கிறேன் உன் மனைவியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. போலீஸை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு போய் கேட்கும்போது போலீஸ் விலக சிந்துவும் சிவாவும் வந்து நிக்கிறாங்க. என்னப்பா சிந்து கூட சிவா வந்திருக்கான், என்னன்னு தெரியலையே, வா போய் என்னன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு அன்னபூர்ணி கீழே வர்றாங்க. சிந்துவை பார்த்து அவங்க அம்மா அப்பாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்க, மகா ஒரு பக்கம் ஐயோ இவ என்ன தப்பிச்சுட்டு வந்துட்டாளா, நம்மள ஏதாவது மாட்டி விட்டுருவாளோ, எப்படா இவ இங்க வந்தா அப்படின்னு எசக்கி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சிந்து அழுதுகிட்டே நிக்கிறத பார்த்து சிவாக்கு பயங்கரமா காண்டாகுது. இன்னும் இவ என்னெல்லாம் நாடகம் போட போறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. சிந்து உடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அழுதுகிட்டே போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிக்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் நிறுத்தி இருப்பேனேமா, ஏமா இப்படி போனேன் அப்படின்னு அவங்க அப்பா கட்டி பிடிச்சு அழறாரு. அவங்க அம்மா வந்து பலார்னு ஒண்ணு கொடுத்துட்றாங்க. உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? ஓடி போனவ எதுக்கடி வந்த? நீ எல்லாம் எங்க மகளே கிடையாது. இரவி எங்க பேச்ச கேட்டு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி எங்க மானத்தையே காப்பாத்தினா. இனிமேல் அவ மட்டும்தான் எங்க பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க சாரதா. உடனே சிந்து, அம்மா நான் ஓடியே போலம்மா, என்ன கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது கடத்திட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. யாருமா உன்னை கடத்தினது? இவ்வளவு பெரிய மண்டபத்துல இருந்து உன்னை எப்படி கடத்த முடியும்? யாரு உன்னை கடத்திட்டு போனது அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. இங்க சிவாவுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. எல்லாமே பொய்யா சொல்றாளே, இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆமாப்பா, என்ன இந்த மண்டபத்துல இருந்து கடத்திட்டு போனது வேற யாருமே இல்லப்பா, இந்த சிவா தான், இந்த டாக்டர் தான் அப்படின்னு கைய காட்டிடுறாங்க. வான்னு சொன்னா அடுத்த செகண்ட் அந்த மண்டபத்துல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா ஆறுமுகம், அன்னபூரணி எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதுல பெரிய ஷாக் யாருக்குன்னா மகாக்கு தான். என்ன இவ தலையில இடிய தூக்கி போடுறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. கடத்திட்டு மட்டும் போலப்பா, என்ன மலைக்கோயிலுக்கு கூட்டிட்டு போய் என் கழுத்துல தாலியும் கட்டிட்டாரு அப்படின்னு தாலியை எடுத்து காட்டுறாங்க. அன்னபூர்ணி சிவாவை பார்த்து ரொம்ப ஏமாற்றமா பாக்குறாங்க. என்னது கல்யாணம் ஆயிருச்சா? சிந்து மருமகளா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறது மூஞ்சியில தெரியுது மகாக்கு. என்னம்மா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாரு அவங்க அப்பா. தேம்பி தேம்பி அலறாங்க சிந்து. அன்னபூரணி சிவாவை பார்த்து, சிவா சிந்து சொல்றதெல்லாம் உண்மையா? நீ கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. சிவா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பயங்கர கோவத்தை அப்படியே அடக்கிக்கிட்டு சிந்துவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பொய் சொல்லலாம், ஆனா கல்யாணம் ஆனதேவா பொய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில கோவத்தை காட்டுறாரு சிவா. ஆறுமுகம் பைரவி எல்லாம் பயங்கர ஷாக்ல இருக்காங்க. சிவா ஒரு டாக்டர், அவரை பத்தி யாரு என்ன நினைப்பாங்கன்னு எதுவுமே யோசிக்காம சிந்து வரிசையா பொய்ய சொல்லிட்டாங்க. சிவா என்ன சொல்றதுன்னு தெரியாம வாயடைச்சு நிக்கிறாரு. ஸ்னேகா இந்த இடத்துல இல்லாம போயிட்டாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.